கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்? இருக்கேன், சொல்லுங்க சார். அதாவது ISR தமிழர் விருது தமிழக அரசால் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சார். இது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் கூட வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்க இருந்தது. அவரு நோ சொன்னதால அன்புமணி அவருடைய மாமனாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் வட தமிழகத்துல பெரிய அளவுல டிவிக்கே ஓட்டுகள் வாங்கல, ஸோ அதை குறிவைத்துதான் இதை செய்யறாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் தாவேகா ஒரு சீட்டு கூட வாங்கலை. மொத்தம் தமிழ்நாட்டில் 30 சொச்ச மாவட்டங்கள் இருக்கு. அதில் 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட வாங்கலை. இது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காரணம்லாம் அது தெரியாது. இது ஏதாவது அந்த சாதி காம்பினேஷன்னாலேயா, இல்லை அங்கே எதிர்த்து நின்றவங்கள் அவ்வளவு பலமாக இருந்தார்களா, இதையெல்லாம் தாண்டி 8 மாவட்டங்களில் வாங்க. ஆனால் வன்னியர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவங்களால ஸ்கோர் பண்ண முடியலையா சார்? அதுதான் சொல்கிறேன். அந்த 8 மாவட்டங்களில் வன்னியர் மாவட்டங்களும் அடக்கம். 8 மாவட்டங்கள்னு வரும்போது எல்லாமே வன்னியர் மாவட்டம்னு சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறேன், வன்னியர் மாவட்டமும் அதில் வட தமிழ்நாடும் அதில் அடக்கம். அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அங்கே ஒரு கால் ஊன்ற வேண்டும். எல்லாருமே தங்களுடைய எதிர்காலத்தை அரசியலை பாதையில் முன்னாலேயே வகுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். அது மாதிரி வரும்போது வன்னியர்கள் ஓட்டு நமக்கு வரணும். ஏன்னா பட்டியலின வாக்குகள் ஓரளவுக்கு அவர் திருமாவளவன் கட்சியிலிருந்தோ இல்லை மற்ற இந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதில் அரசியல் தொண்டர்கள்ங்கிற வகையில் வந்துடுச்சு. இந்த வன்னியர்கள் வாக்கு பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அநேகமாக அவர் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு யூனிட்டாக அதுலேயே வாழ்வுரிமை அவர் தனியாக பிரிஞ்சு போனார். அப்படி பிரிஞ்சு போனாலும் ரொம்ப சின்ன பகுதி தான். அதாவது பெரும்பான்மை வன்னியர்கள் வாக்கு பாமகவில் இருக்கு. இதே மாதிரி அதிமுகலையும் வன்னியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்குது. அதிமுக இப்போ என்ன நிலைமை இப்போதான் நிறுத்து கொண்டு வருகிறது. அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா, வன்னியர்கள் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அரசியல் ரீதியாக ஐயா ராமதாஸுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு மூத்த அவர் அந்த ஒரு சீனியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா வராரு. அவர் இப்போ அரசியல்லேருந்து நான் விலகிறேன்னு சொல்லிட்டாரு, வேண்டான்ட்டாரு. எனக்கு அப்புறம் இனிமேல் கட்சியை அன்புமணி ராமதாஸ் தான் நடத்துவார் என்று சொல்லிவிட்டார். இப்போ அவங்க கூட அவங்க மகள் ஸ்ரீகாந்தி, அதாவது அன்புமணியுடைய சகோதரி கூட தனி கட்சி ஏதோ துவங்க போவதாக ஒரு பத்திரிகையில் செய்தி பார்த்தேன். அவங்களுக்கு ஏற்கனவே 60 வயசு, அதை ஒட்டி 60க்கு மேலேயே ஆகுது. இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து ஒரு வளர்த்து அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவங்க ஆரம்பிக்கிறதையோ கட்சி நடத்துகிறதையோ நம்ம ஒன்றும் தடுக்கணும்னோ கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. இருந்தாலும் இந்த வயதிற்கு மேல் கட்சியை புதுசாக தோற்றுவித்து வளர்ப்பது என்பது கடினமான விஷயம். அது ரைட்டு, அவங்க இஷ்டம். அப்போ இவர் அன்புமணிகிட்ட கேட்டபோது அன்புமணி தன்னுடைய மாமனார் பெயரை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதாவது சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தையார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் காங்கிரஸில் காங்கிரஸில் முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு வி கிருஷ்ணசுவாமி. நான் ஒரு வருஷம் முன்னால் பத்திரிகை நடத்தும் போதெல்லாம் சந்திச்சிருக்கேன் அவரை, 2008-09 வாக்கில். அவருடைய மகன் தான் விஷ்ணு பிரசாத்னு அப்போ காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவராக நம்ம இருந்தார். அவர் இருக்கார். அவர் இளைஞர் அணி தலைவராக இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தார் இளைஞர் அணி தலைவராக. இவர் மாநில தலைவர், தமிழ்நாடு, அதாவது இன்னைக்கு மாணிக் தாக்கூர் இருக்கிற அந்த பதவியில் அவர் அப்போ இருந்தார். வீட்டுக்கே நான் போயிருக்கேன். அந்த கிருஷ்ணசாமி அவர்களும் ஏறக்குறைய அந்த ராமதாஸ் அந்த 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 ஏஜ் குரூப்பில் இருப்பார், அந்த வயதை ஒத்தி வருவார். அவருடைய தந்தை கிருஷ்ணசாமி அவர்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா காமராஜர் பக்தவத்சலம் காலத்தில் விநாயகம் என்று எம்எல்ஏவாக இருந்தார். கொஞ்ச நாள் அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். எம்எல்ஏவாக இருந்தார், கொஞ்ச நாள் அமைச்சர்னு நினைக்கிறேன். விநாயகம்னு பேர். அப்போது அதனால தான் இவர் வி கிருஷ்ணசாமி அவரை தேர்ந்தெடுத்துக்கிறார். அவர் மாமனாரார் சொன்னார்,
ஒரு சௌகரியம் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கரெக்டாக கிளிக் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஐயா ராமதாஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய சம்பந்தி அவருக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாமக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அவர் பேசும்போது சில விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து புள்ளி விவரத்துடன் ஆணித்தரமாக பேசுகிறார். முதல் தடவை எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் அன்புமணியாவது அரசியலில் இதுவாக இருக்காங்க. ஆனால் அரசியலில் இவங்களுக்கு ஈடுபாடு உண்டு. ஏன்னா நான் பத்திரிகை நடத்தும் போதே இவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு அந்த அரசியல் ஈடுபாடு உண்டு. ஆனால் இப்போ தான் எம்எல்ஏ வாய்ப்பு. இப்போது அவர் கிருஷ்ணசாமி அவர்களும் மூத்த காங்கிரஸ் அப்படிங்கும்போது, ஏற்கனவே காங்கிரஸ் வந்து இங்கே வந்து கூட்டணியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. ஒரு பரம்பரை, அவங்க அப்பாவும் காங்கிரஸ், விநாயகம் அவர்களும், மறைந்த விநாயகம் அவர்களும் காங்கிரஸ். அப்போது பரம்பரையாக காங்கிரஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விநாயகம், அவர் கிருஷ்ணசாமி ஐயா, அப்புறம் அவர் மகன் விஷ்ணு பிரசாத், அவங்க வரைக்கும் காங்கிரஸ் 3 தலைமுறையாக பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்துக்கு கொடுத்ததாக ஒரு பெருமையும் கிடைக்கிறது. அந்த வரைக்கும் சரி. இதை தாண்டி இதில் என்ன அரசியல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னியர் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், அங்கே கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, கண்ணில் புலப்படாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கணிப்பில் இப்போது இந்த திருமாவளவன், இப்போ கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா ஆதரவு தராங்க. 107 தான் இவங்களுக்கு, 118 வேணும் சட்டமன்ற எண்ணிக்கை, 119 வரணும், ஒரு 12வது வரணும்னு வைங்க. அப்போ இப்போ வந்து இருக்கக்கூடியதுலேருந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு விமர்சனங்களை அதிகப்படுத்துகிறார்கள். இந்த கோவை அமுதன் விஷயத்தில் கூட கடுமையான விமர்சனங்கள். அதில் என்ன பண்ணுவாங்க, அரசு வேலை வழங்குறேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே அரசு வேலை கொடுத்தா அது விமர்சனமாக தானே சார் ஆக்கப்படும். இல்லை, நான் கம்யூனிஸ்டுகள் தவறாக விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொல்லலை. இவங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, எப்போ வேணால் ஆதரவை விலக்கி கொள்வார்களோ என்ற பயம். ஏனென்றால் திடீரென்று கடுமையாக ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை. இப்போது திருமாவளவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி, முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுதான் கமிட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது. அதை தாண்டி கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு, அப்போ எப்போ வேணாலும் அந்த ஆதரவு அவர்கள் விலகிக்கொள்ளலாம். அதே மாதிரி அவர்கள் திமுகவுடன் இருக்கிற நட்பை வந்து இப்போது திருமாவளவன் வெளிப்படையாக அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பட்ட மாநாட்டில் அவர் வந்து நிரந்தர கூட்டணி தாவேகா அப்படிலாம் நிரந்தரமாக அவர்களுடன் நாம் பயணம் செய்வோம் அப்படின்லாம் பேசியிருக்கார். அவருக்கு ஏதோ அழுத்தம் கட்டாயம் பேசுகிறாரு. பாவம், அவருக்கு இருக்கிற மன உளைச்சல் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க அமைச்சர்களுடைய நிலைப்பாடை பேசுகிறாரோ என்னமோ சார். நான் சொன்னேன், அவருக்கு இருக்கிற பல மன உளைச்சல்கள் நமக்கு தெரியும், அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து அது சரி. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை. திடீர்னு ஆதரவு விலக்கிக்கிட்டு அவங்க 2 பேரா, ஆமாம் 4 பேர், இந்த 4 பேர் விலக்கிட்டு திமுகவோடு அவர்கள் இன்னும் ஒரு நல்ல உறவில் தான் இருக்கிறார்கள். திருமாவளவன் மாதிரி டக்குன்னு வந்து ஒரு திமுகவிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிற மாதிரி ஒரு இது நடுவில் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்லாம் பேசி பார்த்தார். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து கட்சி நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல அவருக்கு உள்ள உள்கட்சி பிரச்சனைகள் வந்த உடனே நிரந்தர கூட்டணிலாம் சொல்ல ஆரம்பித்தார். நிரந்தர கூட்டணின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் திமுக பக்கம் திரும்பி கூட நீங்கள் போக முடியாது. நீங்கள் போனாலும் அவங்க சேர்க்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் ஆதரவை விலக்கி கொள்ளலாம். அப்போ பாமக உள்ள வந்ததுன்னா 5 சீட்டு வரும். அதாவது இப்போ 2வது பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக இந்த விருது அடுத்த போகிறீங்க 6 மாதத்துல வந்து மறுபடியும் அது நிரூபிக்க வேண்டிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இடைத்தேர்தல் தள்ளி போகலாம். 6 மாதத்துக்குள்ளே நடத்தணுங்கிறது வந்து பொதுவான விதி. ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா, அது அந்த வழக்கு இல்லை, குதிரை பேர வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கும்போது அது தீர்ந்தால்தான் அந்த கணக்கு வரும். இந்த 6 மாத கணக்கு வந்து நீங்கள் தேர்தலேருந்து எந்தவித வழக்கும் இல்லைன்னா தான். இப்போ இந்த வழக்கு இருக்கிறதுனால இந்த ராஜினாமாக்கள் வந்து இப்போ கூட ஒரு சபாநாயகர் வந்து
நான் ஏற்றுக்கொண்டது வந்து சட்டப்படி சரியானது தான் செய்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அஃபிடவிட் கொடுத்தாரு. அவருடைய செயலாளர் பெயரில் கொடுத்தார் சபாநாயகர். அதை கோர்ட் வந்து அதற்கு வருத்தம் தெரிவித்தது. இல்லை, நான் கோர்ட்டை அவமதிக்கும் எண்ணம் இல்லை, அது ஒரு மரபாக வந்து செயலாளர் மூலமாக கொடுத்தோம். ஏன்னா கோர்ட் என்ன சொல்லணும்னா, செயலாளர் பாட்டில் கைது போட்டு கொடுத்துட்டு சபாநாயகர் எனக்கு தெரியாதுங்க அவர் கொடுத்துட்டாரு நாளைக்கு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு. ஸோ இந்த இதில் வந்து இந்த தேர்தல் இடைத்தேர்தல் தள்ளி போகலாம். ஓஎஸ் மணியன் கூட இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினாரு சார். அதாவது நீங்கள் வந்து தூய்மையானவங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிறீங்க, ஊழல்னா என்னன்னே தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஊழலில் ரொம்ப திளைத்த 2 விஜயபாஸ்கரையும் கூட சேர்த்து வச்சுக்கிறீங்க, தொட்டா விடமாட்டேன் தொட்டுறவங்களே விடமாட்டேன்ற வசனத்தை சொன்னார் சார். அதுக்கு சபாநாயகர் சொன்னார் இவ்வளோ மனப்பாடமாக பேசுகிறீங்களேன்னு. கரெக்டு தான். இதான் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குட்கா, அதாவது சபரிவர்மன் என்கிற ஒரு மாற்றுத்திறனாளி 3 பாக்கெட்டை வந்து பான்பராக வித்தாருன்றதுக்காக அவரை கைது செய்து அவரை அடித்து கொண்டிருக்கிறார் தாவேக அரசில் காவல்துறை. 19 இடத்தில் அவருக்கு காயம், கையில் 3 இடத்துல எலும்பு முறிவு, அதுவும் என்ன அந்த போலியோ பாதிக்கப்பட்ட கையில், விளங்காத கைன்னு இயக்கம் இல்லாத கையில். அப்படி அடிக்கிறதுக்கு அவர் என்ன பெரிய மாஃபியா தலைவரா? அந்த மாதிரி மாஃபியா தலைவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக், திமுக நிர்வாகிகள் ஜாஃபர் சாதிக்கெல்லாம் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டில். அவர் ஏதோ ஒரு 10 அப்படியே பாக்கெட் விற்றுருந்தால் ஒரு பாக்கெட்டுக்கு ஏதோ இவ்வளோ ரூபா வரும்னு ஒரு லாபத்திற்காக விட்டுருக்கலாம், எச்சரித்து விட்டுருக்கலாம். அது அப்படியே இருந்தாலும் கைது செய்து வழக்காவது போட்டிருந்தாலும் தப்பில்லை, சட்ட பிரகாரம் நாங்கள் அடித்து கொள்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குன்னு. இதுவே பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத்தே இது வரைக்கும் 5 ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அன்வர்தீன் இந்த பழனி வழக்கில், அப்புறம் நடுவில் ஒரு பாலாஜி, இந்த சபரிவர்மன், இப்படி வரிசையாக வந்து ஒரு 5 இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் தானே சட்டமன்றத்தில் அமுதன் விஷயம், அது மாதிரி அமுதன் வந்து போதைப் பொருள் சம்மந்தப்பட்டது. கஸ்டோடியல் டெத் காவல்துறையிலேயே அடித்து கொல்லப்பட்டார்கள் என்று கருதப்படுவது. ஏன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. அன்வர்தீன் மாரடைப்பில் காலமானார்னு காவல்துறை சொல்லுது, அவருடைய குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மதுரையில் வந்து பரமசிவம் என்ற சிவனடியார் ஒருத்தர் ஏதோ ஒரு குடும்ப சண்டையில் யாரோட தகராறுன்னு கைது பண்ணி அதில் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புகார்கள், குற்றச்சாட்டுகள், நமக்கு தெரியாது. அதாவது திமுக பேசியிருக்காங்க, உதயநிதி பேசியிருக்காரு, இந்த வந்த 100 நாட்களில் 5 காவல்துறை மரணங்கள், 100 நாட்களில் 300 கொலைகள்லாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நம்ம அந்த நீங்கள் சொன்ன அந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தா அந்த பாமக அதை பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் விலகி போனால் இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் வரும்போதோ இல்லை இந்த இடைத்தேர்தலையாவது வந்து அந்த 118 120க்கு கொண்டு வந்துடணும். அப்போ தான் 2031 வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகாது, ஆட்சி நிலையாக இருக்க முடியும். அப்போ பாமகவின் தயவு தேவைப்படலாம். அவர்களுடன் உறவை சுமூகமாக வைத்து கொள்ள வேண்டும். வன்னியர் வாக்கு வங்கி என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாமகவுடைய ஏன்னா 2 நம்புறதை விட 2-3 கட்சியை நம்புறதை விட ஒரு கட்சி 5 அப்படிங்கிறது. அப்படி வரும்போது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கூட ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அது கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க பக்கத்தில் என்ன நினைப்பாங்க பாமக அப்படின்னா, அவங்க வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே அங்கே மத்தியில் அமைச்சராக, எந்த சமயமும் மத்தியில் வந்து இந்த கேபினட் ரீஷஃபில் மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ கூட இவங்க ஸ்மிருதி இரானி அப்புறம் ராம் மாதவ் போன்றவர்களுக்கு சில நிர்வாக பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கால் அவர்களும் மந்திரி ஆகலாம், இல்லை யார் வேணாலும் யாரையோ மாற்றம், ஒருத்தர் எடுத்துகிட்டு ஒருத்தர் போனதாக மாற்றம், இல்லை துறை மாற்றம் பண்ணலாம். இந்த மாதிரி சில பேச்சுகள் அடிப்பட்டால் எப்படி அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 2 வாரம் 1 மாதத்துக்குள்ளே அது நடக்கும். இந்த பாராளுமன்ற தொடர் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, பண்ணுறாங்க. அவர் அதை வந்து மத்திய அமைச்சர் பதவி எதிர்பார்க்குறாரு, கிடைக்கலாம், அது தெரியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் பாமக வந்து பாஜகவுடைய மத்திய பாஜகவோடு நல்ல ஒரு உறவில் தான் இருக்கிறது. அப்படி அங்கே கிடைத்தால் இங்கே அவர் இந்த கூட்டணியில் இணைய மாட்டார். எங்கள் தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணி. ஏன்னு கேட்டால் இங்கே காங்கிரஸ் உள்ளே இருக்குது,
அங்கே இவர் பாஜகவில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து காங்கிரஸில் வச்சு நான் மத்திய அமைச்சராக இருக்கேன், என் மனைவி வந்து எங்கள் மாநிலத்தில் அமைச்சராக இருக்கணும்னு சொன்னால் பாஜக ஒத்துக்காது. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் பாஜக அது வழக்கமான ஒரு. ஆனால் ஒரு கால் ஏதோ இவருக்கு அமைச்சர் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையவில்லை அன்புமணி அவர்களுக்குன்னு. அப்போ இங்கே மனைவி அமைச்சராகலாம். பாமக முட்டு கொடுத்தால், ஆதரவு கொடுத்தால் முதல்வர் விஜய்க்கும் தாவேகாவிற்கும் அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 2-2-2 இப்போ 2-2-1 தேடிட்டு போகிறது போல் ஒரே இடத்துல 5 கிடைக்குது அப்படின்னு. சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் அமைச்சர் வந்து கொடுக்குறதுலையும் ஒன்றும் பெரிய இல்லை. நீங்கள் ஆற்றில் ஒரு 4 பேரை ஏற்கனவே 8 பேரை மாற்ற போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டு நம்மளே பேசணும். ஆமாம், அது அப்படி இருக்கும்போது அதில் ஏதோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ விஜயபாஸ்கர்லாம் நீங்கள் வந்து ஒரு கால இடைத்தேர்தலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்தாங்க, கொடுத்து தானே ஆகணும். விஜயபாஸ்கர் வந்து ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர். அந்த விஜயபாஸ்கரும் சரி, இந்த கரூர் விஜயபாஸ்கரும் சரி, இவங்கெல்லாம் வந்து சாதாரண தாவேகால எம்எல்ஏக்களாக 10-11 இருப்பதற்கு விருப்பப்பட மாட்டார். ஏதோ ஒரு பதவி வேணுங்கிறதுக்காக தானே அவன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வராங்க. அது சரியா தவறா என்பதை தாண்டி அவளுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். இப்போ அவங்களுக்குலாம் இடம் கொடுக்கணும்னா இங்கேருந்து யாரையாவது வெளியில் அனுப்பணும். ஆனால் இவ்வளோ வந்து திட்டமிட்டு, அதாவது அனுபவம் இல்லை அரசியல் அப்படின்னு சொல்லப்படுற தாவேகா எப்படி காங்கிரஸை மகிழ்விக்கிறது, அவங்கள எப்படி வந்து பாமகவையும் காங்கிரஸை மகிழ்விப்பதன் மூலம் பாமகவையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஷார்ப்பாக திட்டம் திட்டுறாங்கல்ல சார். இந்த பக்கம் கர்நாடக முதலமைச்சர் கேள்வி கேட்குறாரு, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி விஜய் அவர்களை திட்டுறாரு. இந்த தமிழர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு 3 நாள் கழித்து இவர் வந்து கண்டனம் தெரிவிச்சார்ல சார். இதை எப்படி பார்க்குறீங்க? வெறும் அரசாங்கத்தில் மட்டும்தான் அனுபவம் இல்லையா? இல்லை, அவர் டிகே சிவகுமார் தானே சொல்லிட்டார்ல, உங்கள் வேலையை உங்கள் தொழிலை நீங்கள் பாருங்கன்னு. நீங்கள் ஏதோ ஒரு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? அவர் டிகே சிவகுமார் என்ன சொன்னார்னா, நான் முதலமைச்சராக இருக்கிறத என் பதவியை நான் காப்பாற்றிக்கிறேன் எங்கள் மாநிலத்தில். சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய பதவியை காப்பாற்றிக்கொள்ள அவருடைய மாநிலத்தில் அவரை வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு. நீங்கள் அப்படி கூட அதை வந்து வித்தியாசமாக பார்க்கலாங்க. நீங்கள் ஏதோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் நலன், காவிரியை பாருங்கள், மற்ற சட்ட ஒழுங்கை பாருங்கள், போதை தடுப்பு பாருங்கள், நீங்கள் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? அவர் அங்கே முதலமைச்சராக தொடர்வதற்கு அவர் வேலையை பார்க்குறாரு. இங்கே இவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு இவருடைய வேலையை பாருங்கள் என்று ஒரு அன்பாக அவருக்கு அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொன்னாருங்கிறத விட அன்பாக சொன்னார்னு எடுத்துங்களேன். அதைத்தான் இப்போ செய்கிறாரு சார். ஆனால் விஜய் துடிக்கிறானா சார்? தமிழர்களுக்கு ஒன்றுனா விஜய் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க சார் சட்டமன்றத்தில். நம்ம வழக்கமாக பேசுகிறதாங்க வசனங்கள் தானங்க. அது மாதிரி துடிக்கிறார், சாப்பிடல, அவர் வந்து மாத்திரை போட்டுக்கல. நான் சொல்கிறது வந்து மருந்து மாத்திரை. நான் எல்லாருக்குமே 50 வயசு ஆனால் சுகரு பிபிலாம் வரும்ல, அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லை. வெளில வந்து 2வது அவர் வந்து எவ்வளோ நேரம் உழைக்கிறாரு, அதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு வயது தாண்டும் பொழுது அதோடைய விளைவுகள், பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வந்து இத்தனையும் தாண்டி அவர் வந்து துடிக்கிறார். இவ்வளவு பணிகளுக்கும் பணி சுமைகளுக்கும் இடையில் தமிழருக்கு ஒன்றுன்னா துடிக்கிறார். எப்படி சார் நீட் விவகாரத்துல கைது செஞ்சது, கர்நாடகா விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டாதது, இதெல்லாம் வந்து துடிப்பதற்கான அறிகுறிகளா சார்? ஆமா, உள்ளுக்குள்ள துடிக்கிறாருங்க அவரு. நீங்க செயல்பாட்டில் உங்களுக்கு தெரியல, நீங்க அதை பார்க்கல. 2வது அவர் வெளியே வந்தால் தானே அவர் துடிக்கிறாரா இல்லையா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவர் தான் அநேகமாக ரூமுக்குள்ளே தானே இருக்கார். இல்லைங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவரும் நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கார். நம்ம ஒன்றும் அவரை வந்து விமர்சனம் பண்ணல, நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அவர் அனாவசியமாக அடிக்கடி வெளியில் வந்தால் கூட்டம் வந்துவிடும். ஏங்க, அதனால தானே வந்து அவர் செக்ரட்டேரியட் பக்கத்துலேயே வீடு பார்க்குறாரு. அவர் யாரோ சொல்கிறாங்க போயஸ் கார்டனில் வீடு பார்க்குறாங்கன்றாங்க, யாரோ வந்து இல்லை வார் மெமோரியல் பக்கத்தில் அது பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடம் நிலம் பார்த்துருக்காங்க, அங்கே வீடு ஏற்பாடு செய்து அங்கேயே தங்குறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு போக்குவரத்து பிரச்சனை ஏற்படக்கூடாது ஏன்னா நல்ல எண்ணத்தில் அருகிலேயே கோட்டை இல்லை. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போது தெரியல, ஏன்னா அவராக ஏதாவது சொன்னால் தானே, அவர் வந்து எப்பாவது ஒரு தானே அறிக்கை விடுறாரு, அதனால் நமக்கு தெரியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க,
மவுண்டன் கோஸ் டு முகமது, முகமது கோஸ் டு மவுண்டன் சொல்லுவாங்க. ஒன்று முகமது மலைக்கு, முகமதுங்கிறது அங்கே ஒரு சும்மா ஒரு அடையாள பெயர் தான். அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. அதாவது முகமது அவர்கள் மலைக்கு போக வேண்டும், அது இல்லையானால் மலை முகமது கிட்ட வர வேண்டும். அது மாதிரி இவர் கோட்டைக்கு அருகில் வீடு அமைத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று கட்டுறதோ இருக்கிற வீடை வாங்கி புனரமைப்பு, இல்லைன்னா கோட்டையாவது மாற்றணும். அதான் மாத்துறாங்களே சார், அந்த டெண்டர்ல கூட முறைகேடு நடந்திருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்கன்னு ஏவாவாலு பேசுறாரு. இல்ல நீங்க சொல்றது அவருடைய அறை மாற்றப்படுகிறது. செக்ரட்டேரியட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள மெயின் பில்டிங்லேருந்து நாமக்கல் மாளிகைன்னு தனி பிளாக் இருக்குது. அதில் 10வது மாடியில் கடற்கரையை பார்க்கிறார் போல் இருந்தால், யாரோ ஜோசியர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. கடற்கரை நான் கூட வேற ஒரு நிகழ்வில் சொன்னேன். நல்ல வேலையா அங்கே கட்டடத்துக்குள்ளேயே பார்க்குறாரு. அவர் பாட்டில் போய் மெரினாவில் போய் உட்காந்து அங்கே ஒரு பீச்சில் ஒரு ஒரு கட்டடம் கட்டி, பீச்சிலேருந்து பார்த்தா கடல் இன்னும் கிட்ட தெரியுமில்ல, நல்லா தெரியுமில்ல. அதில் வேறு நமக்கு கவலை வேறு வருது. ஒரு நள்ளிரவு வரைக்கும் வேலை பார்க்குறான்னு வைங்க, வரிசையாக ஒரே சமாதியாக இருக்குது, தலைவர்கள் சமாதி. நம்ம ஒன்றும் தலைவர்லாம், ஏன்னா அதில் திமுக வேறு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்கள்லாம் போய் கலைஞருக்கு பிடித்தமானதுன்னு சொல்லி தயிர் வடையெல்லாம் வச்சு, முரசொலி பத்திரிக்கை வச்சு, மூக்கு கண்ணாடி வைக்கிறாங்க. அவர் வெளியே படிப்பார். அதுதானே பகுத்தறிவு. மற்றவங்க பண்ணால் மூட நம்பிக்கை, நம்ம பண்ணால் பகுத்தறிவு. நம்ம என்ன நல்ல எண்ணத்தில் சொல்கிறோன்னா, ரொம்ப கடற்கரைக்கு பக்கத்தில் போகணும்னு சொல்லி போயிட்டீங்கன்னா, திடீர்னு கலைஞர் பாட்டில் அவர் பாட்டில் நைட்டு உள்ளே ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லி வெளியே உட்காந்துட்டு மூக்கு கண்ணாடி போட்டு முரசொலி படிக்கிறாருன்னு வைங்க, பார்த்தா பயம் வருமா வராதா? அப்படி பயந்து விடக்கூடாதேங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம சொல்கிறோம். ரைட்டு. என்ன சொல்கிறோன்னா, அங்கே இதிலேருந்து அவர் கோட்டையிலேருந்து 10வது மாடியிலேருந்து பார்த்தா உண்மையிலேயே அந்த உயரத்துலேருந்து கடல் தெரியும். அது ஏதாவது வாஸ்து விஷயமா இருக்கலாம். அதில் கூட அந்த டெண்டர் 5.85 கோடி, முதல்ல 11 கோடின்னு சொன்னாங்க, இப்போ 5.85 பிரித்து விட்ருக்காங்க. அதாவது மின்சாரத்துக்கு தனியாக டெண்டர், மற்றதுக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 11 கோடி மொத்த செலவுன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு ஏவாவேலு சொல்கிறாரு. ஆமாம், சட்டமன்றத்தில். அது சரி, ரைட்டு. ஏவாவேலு சொல்கிறாரு. யார் அது? ரோடு போடாமையே ரோடு போட்டதா 3.5 கோடி வாங்கினது அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம யார் எதை சொல்கிறதுன்னு தமிழ்நாட்டில் தான் ஒரு விவசாயே இல்லாமல் போச்சேன். ரோடே போடாமல் ரோடு போட்டதா பணம் வாங்கினார்னு வழக்கே போட்டிருக்காங்க. அவர் இவர் சொல்கிறாங்களேன்னு சொல்ல, பட் எல்லாம் அப்படி தான் இருக்குது அரசியல். ஆக இல்லை, அதை தவிர இந்த கோட்டையே வேறு இடத்துக்கு முட்டுக்காடுக்கு மாற்ற போகிறதா ஒரு வச்சு அடிபடுது, இல்லை வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. இங்கே இத்திராஜ் காலேஜே ஏதோ ஒரு இடம் ஒன்று சொல்கிறாங்க. 2-3 இடம் மாற்றாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தவிர அதை விட்டு மாற்றுவதற்கு சட்டமன்றம் உட்பட அந்த கோட்டை அது அரசு அலுவலகங்கள் மாற்றுறதுக்கு ஏதோ இத்திராஜ் காலேஜ் இன்னும் ஒரு 3-4 இடங்கள் தேர்ந்தெடுக்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் எதுன்னு இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்று கோட்டைக்கு பக்கத்தில் முதல்வர் வீடு வரணும், இல்லை முதல்வர் வீட்டுக்கு பக்கத்தில் கோட்டையே வரணும். கோட்டைன்னு நான் சொல்கிறது சட்டமன்றம், அரசு அலுவலகம், தலைமை அலுவலகம், இதெல்லாம் அவர் வீட்டுக்கிட்ட வரும். ஏன்னா பனையூர் பக்கத்துலேயே இருந்தால் கூட இன்னும் சௌரியம்தான். பனையூர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அந்த கடற்கரை ஓரம் இல்லை, இங்கேருந்து போகும்போது ஈசிஆரில் பாலவாக்கம், அதுக்கப்புறம் பனையூர். பாலவாக்கமும் அதான் அதே ரோட்டில் நீலாங்கரை. பாலவாக்கம், இப்போ அவர் இருக்கக்கூடிய நீலாங்கரை, அதான் இப்போ நீலாங்கரை அலுவலகம் பனையூர், இப்படி வரிசையாக இருக்குது. நீங்கள் உடனே சார் என்னமோ பாலவாக்கம்னு அழுத்தி சொல்கிறாரே, பாலவாக்கத்தில் யார் இருக்காங்கன்னு நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி நீங்கள் ஏதாவது யூகம் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று சொல்லிவிடுங்க. சரி, ரைட்டு. ஸோ அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றணும்னு நினைக்கிறாங்க, மாற்றிட்டு போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் மாற்றணுன்னாலும் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு அது புனரமைக்கிறதுக்கே இப்போ இந்த நாமக்கல் மாளிகையில் பண்ணுறதுக்கே சில மாதங்கள் ஆகுது. புதுசாக ஒரு இடத்துல கட்டி முடிக்கணும், அதுக்கு ஃபர்னிஷ் பண்ணி எல்லாம் பண்ணணுன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகலாம், தெரியல. ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. இது நம்ம சொல்கிறது என்னென்னால், இந்த பாமக விஷயம் ஒன்று பேசுனீங்க இல்லையா, அதில் இன்னொரு கோணமும் இருக்குது.
சின்ன சின்ன கட்சிகளுக்கு பதிலாக பாமக அப்படின்னு இப்போ அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பாமக வந்து பாஜகவுடன் நல்லுறவில் இருக்கிறது. கூட்டணியா இல்லையா, இது வரைக்கும் என்டிஏலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னு ஒன்றும் வெளிப்படையாக சொன்னதாக தெரியல. அதே சமயத்தில் தேர்தல் வந்தால் தானே எப்போவுமே கூட்டணி, அது வரைக்கும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சார். ஆனால் குறிப்பாக திருமா அவர்களை குறிவைத்து தான் இந்த முடிவை அவங்க எடுப்பதற்கான அந்த வாய்ப்பை தேடுறாங்களோன்னு ஒரு பக்கம் தோணுது. அதுதான் தோணுது. இல்லை இன்னும் இது ஒரு பக்கம் திருமா அந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. மத்திய உளவுத்துறையிலேருந்து ஒரு முதல்வர் அலுவலகத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு அமைச்சர் பெயரை சொல்லி அவர் வந்து அவர் மீது நிறைய எங்களுடைய மத்திய உளவுத்துறை விசாரித்த வரையில் இந்த 3 மாத காலத்திலேயே அவர் வந்து ஊழல் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் தேச விரோத நடவடிக்கைகளும் ஈடுபடுவதாக தெரிகிறது, அவரிடம் கொஞ்சம் உஷாராக இருங்கள்னு யாரோ ஒருத்தர் பேர். எனக்கு அவர் யார் பேருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்னை வந்து அடித்து கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது, சரிங்களா? அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சு, அது எந்த அமைச்சரோ நமக்கு தெரியாது, அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு மாற்று நம்ம தயாராக இருக்கணும்னு நினைக்கலாம். இது ஒன்று. இதை விட இன்னொரு ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இந்த காங்கிரஸ் வந்து இப்போ இண்டி கூட்டணியிலே இவங்க தாவேக்க போல, திமுக வெளியில் போயிட்டாங்க. சபாநாயகர் வந்து இல்ல வெளியே போயிட்டாங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? கனிமொழி தான் ஓம் பிர்லா அவர்களை சந்திச்சு. அதைத்தான் நான் சொல்கிறேன். இண்டி கூட்டணி வந்து அந்த தேநீர் விருந்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து அழைப்பு விடுத்த அந்த தேநீர் விருந்தில் இண்டி கூட்டணியில் யாருமே கலந்து கொள்ளவில்லை, காங்கிரஸ் உட்பட. இவங்க மட்டும் தான் போனாங்க. கனிமொழி அவர்கள் திமுக மட்டும்தான் போச்சு. அப்போ இண்டி கூட்டணியில் திமுக இல்லை, வெளியில் வந்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததை ஒட்டி வந்துட்டாங்க. இப்போது காங்கிரஸ் என்ன சொல்லுது? இண்டி கூட்டணியில் தாவேக உள்ளே வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து கொண்டு வருகிறார். மறுத்து கொண்டுனா வெளிப்படையாக இல்லாமல் அதை தவிர்த்து வருகிறார். இதை தவிர்த்து வரும்பொழுது வேற ஒரு யூகம், ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, இந்த காங்கிரஸை வச்சுக்கிட்டு நம்ம சரியாக வருமா? 2029 காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சியை பிடிக்குமா என்றால் சந்தேகம் தான். ஏன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸுடைய நிலைமையை பார்த்தால், இப்போ மம்தா அவர்கள் ஒன்றும் பெரிய, அவங்க வங்காளத்திலிருந்து அந்த நேர்த்து போய்விட்டது அந்த கட்சி, இல்லை முன்ன அளவுக்கு இல்லை. கெஜ்ரிவால் அவர்களும் ஒன்றும் அவ்வளவு ஒரு பெரிய அளவுக்கு தேசிய அளவில் இல்லை. வேறு யார் தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து மோடி அல்லது அமித்ஷா, இந்த பாஜகவுக்கு எதிரான அளவுக்கு வலுவாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பதாக இப்போதைக்கு தெரியவில்லை. எப்பவும் சூழ்நிலை மாறலாம்ங்கிறது வேறு விஷயம். அண்ணாமலை அவர்கள் கூட பேசும்போது வீதி லீடர்ஸில் 65 கோடி பேர் மொத்த வாக்காளர்கள் இந்தியாவில், அதில் 35 கோடி என்னமோ கிட்டத்தட்ட இப்போது இந்த இதில் வந்துடுவாங்க, ஜென்னி செட்டில் வந்துடுவாங்க. அவர்களெல்லாம் ஆட்சி மாற்றத்தை 2029 எதிர்பார்ப்பார்கள்னு சொல்லும்போது, ஏதோ பாஜகவிற்கு மத்தியில் உள்ள பாஜக அரசு வந்து மாற்றமாகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசுன மாதிரி பேசியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசியிருக்காரு சார். அதாவது சில அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு ஊழல் செய்கிறாங்க, கமிஷன் வாங்குறாங்க, அதுக்கான ஆடியோ வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை, அவர் சொன்னால் சரியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திமுக பீரியடில் வந்து நிறைய ட்ரங்க் பெட்டிலாம் போட்டு இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, 3 அப்படின்னு சொல்லி ட்ரங்க் பெட்டிலாம் கொண்டு போய் கொடுத்தாங்க ஆர்என் ரவி அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது. அது ஆர்என் ரவி எங்கேயோ இப்போது மாறி போயிட்டார்ல, கல்கத்தாவை எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன், மேற்கு வங்காளம் போயிட்டார் போல இருக்குது. போகும்போது எடுத்துகிட்டு போயிருப்பாரோ, ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அது விமானத்தில் கவர்னராக இருந்தால் கூட ரொம்ப எடுத்துகிட்டு போய் அவர் என்ன பண்ண போகிறார், தமிழ்நாடு ஃபைல்ஸு இங்கே வச்சுட்டு போனாருன்னா அவர் இந்த ஆளுநர்கிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அது பாட்டில் எங்கேயோ ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கு போல இருக்குது. ஏன்னா ஆளுநர்கிட்ட கொடுத்தா என்ன பொட்டி வச்சுக்கிறதுக்கு, அது என்ன கொடவுனா? அது ஆளுநர் மாளிகை என்பது என்ன, இதை பொட்டிகள் வைத்துக்கொள், பெரிய ட்ரங்க் பொட்டிகள் வைக்கிற குடவுனா? அங்கே போய் வச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, நமக்கு தெரியல. ஒரு காலம் அதை எடுத்துக்கிட்டு பார்த்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்துருக்கலாம், அது ரகசியமாக இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம்.
அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ ஆடியோ வச்சிருக்கேங்கிறாரு. இது எப்போ வெளியிடுவான்னு தெரியல. ஒரு கால் இவர் அரசியல் கட்சியாக இதை மாற்று அந்த வீத லீடர்ஸ் 50 வந்து லட்சம் வந்தோடனே. 50 லட்சம் 19 லட்சம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவரே சொல்லியிருக்கார் 18 19 லட்சம்னு. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் திரும்பி பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு எவ்வளோ பேர் போனாங்கலாம் நமக்கு தெரியல. சரி, ஒரு 20 லட்சம்னு வச்சுங்களேன் இருக்காங்க ஒரு தோராயமான. 50 லட்சம் ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது 50 லட்சம் வரலாம். வரும் வராதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அவருடைய செயல்பாடை அவர் காமிச்சிட்டு வர்றாரு. தூய்மை பணிகளெல்லாம் ஈடுபடுறாரு. அப்புறம் அந்த மாநாடெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இந்த கான்க்ளேவ்லலாம் பேசியிருக்காரு. அப்போ இதை சொல்கிறாரு. ஆடியோ என்னிடம் இருக்கிறதுன்னு. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் அவரிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை உடனே வெளியிடாமல் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை சேர்க்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக வந்த தாவேகா அமைச்சர்கள்லாம் முதல்ல வந்து ஊழலுக்கு தைரியம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைரியம் பிக்கப் ஆகும். இந்த தப்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தப்பு பண்ணுவாங்க, மாட்டிக்கலன்னா அடுத்தது ஒரு தப்பு, அடுத்தது மாட்டவே இல்லை 10 தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது 10லேருந்து 11 12 ஆகாது, 10லேருந்து 20 ஆகும். இது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஊழல் விஷயத்தில் நடக்கக்கூடியது. அது மாதிரி இன்னும் பெருசாக வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஃபைல், ஏன்னா ட்ரங்கு பெட்டி ஒரு கால் கிடைக்காமல் கூட இருக்கலாம். ஏற்கனவே 3 ட்ரங்கு பெட்டி கொடுத்துட்டதுனால மறுபடியும் தமிழ்நாட்டிலேயோ சென்னையிலையோ ட்ரங்கு பெட்டி, அது இந்த இதில் சிந்தாரிப்பேட்டையில் போனால் கிடைக்கும், புதுப்பேட்டையில் அங்கே ஒரு கால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த ட்ரங்கு பெட்டி கிடைக்கும் வரை நம்ம ஆதாரங்களை சேர்த்து கொண்டு வரலாம். ஆதாரங்கள் ட்ரங்கு பெட்டி அளவுக்கு வந்தவொடனே மறுபடியும் அப்போ ஆர்லேக்கர் இருக்காரோ ஆளுநர் யார் இருக்காங்களோ கொண்டு போய் கொடுக்கலான்னு அவர் நினைக்கலாம். இல்ல சார், ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. விஜய் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாரு, ஆனா கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யறாங்க அப்படின்னு பேசுறாரு. 1 வருஷம் டைம் கொடுக்கலாம் விஜய் ஆட்சிக்கு அப்படின்னு போன கூட்டத்துல பேசினாரு. என்ன முயற்சிக்கிறார் அண்ணாமலை? இல்லை, அவர் முதல்ல அவருடைய ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபிதம் செய்து, அதாவது அதை நிறுவி அதில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். இது வந்து ஒரு இயல்பான முயற்சி. அவர் வந்து தனி கட்சி தனி இயக்கம் கண்டபோதே தனி கட்சி என்பது தெளிவாகிவிட்டது. அவர் சொல்கிறாரு 3 மாதம் ஏதோ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன வந்து மத்தியில் கண்டினியூ பண்ண சொன்னார், பொறுப்பு தரேன்னு சொன்னார், அப்படிலாம் சொன்னார். அவர் சொன்னால் உண்மையாக இருக்கலாம். அதாவது அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிற வரைக்கும் அதை நம்ம உண்மையாக தான் எடுத்துக்கணும். யாரும் கெட் அவுட் சொன்னதாலாம் பேசிக்கிட்டு அதான் சார் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அண்ணாமலை அவர்கள் அவர் ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு 10 வருஷம் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து மாநில தலைவராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் உண்மையைத்தான் சொல்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எப்போ அது உண்மை இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியும்னா, ஒரு கால் அந்த பக்கம் உள்துறை அமைச்சர் வந்து யார் சொன்னா நான் 3 மாதம் வந்து அப்போல்லாம் அப்போ சொன்னால் கூட இப்போ யார் உண்மை சொல்கிறாங்கன்னு நம்ம குழப்பம் வரும். அது எதுக்கு நம்மலாம் யூகங்களுக்கு இடம் கொடுப்பானே. அவர் சொல்கிறது உண்மையே நம்ம எடுத்துகிட்டு போகிறது நமக்கு சௌகரியம், அதனால் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது, அவர் விஜய் அவர்கள் சுற்றி இருப்பவர்கள்லாம் ஊழல் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கால் நாளை விஜய் கட்சி, அவர் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிட போகிறது இல்லை. தேவைப்பட்டால் விஜய் கட்சியோடு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டி வந்தால் 2029லையோ 2031லையோ பயன்படுத்திக் கொள்றாரு பார்க்கலாமா சார்? ஒரு எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் அரசியல் சூழ்நிலை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாமகவுக்கு வந்து நம்ம வந்து பேசுகிறோம்ல, அந்த 5 பேரை எதிர்பார்த்து இந்த விருது கொடுத்துருப்பாரோன்னு. அப்போ அது எதிர்காலம், இன்றைக்கி ஒன்றும் பயன் இல்லை. எதிர்காலங்கிறது நாளைக்காக இருக்கலாம், 4 மாதம் கழிச்சு இருக்கலாம். அந்த மாதிரி அண்ணாமலையும் ஒரு எதிர்கால அரசியல் பாதைக்கு வகுக்கலாம். அதில் வரும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸையே கூட இப்போ காங்கிரஸில் எவ்வளோ சீட்டு? 5 4 5 5 ஆமாம் 5. ஏதோ ஒரு காரணமா இப்போ ஏன் வந்து பாஜக, மத்தியில் உள்ள பாஜக தாவேக அரசை வந்து நேரடியாக ஆதரிப்பதற்கு அவர்களுக்கு வந்து என்ன அங்கே இடைஞ்சல்? காங்கிரஸ் தான். காங்கிரஸை வெளியே அனுப்பிவிட்டு பாமகவை உள்ளே வைத்து கொண்டால் 5க்கு 5 வந்துருச்சா? காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா பாஜகவுடைய ஆசிகள் கிடைக்குமா? ஆமாம். பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்பது இப்போதைக்கு இல்லை, மாநிலத்தில் ஆட்சி என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை, அது அவர்களுக்கே தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அது பாஜக ஆதரவு நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அரசியல் லாபம் பாராளுமன்றத்தில். அப்போ இப்படி கூட பார்க்கலாமே, பாமகவை உள்ளே கூப்பிட்றதுன்னு ஒரு ஐடியா வந்து காங்கிரஸை வெளியேற்றுவதற்காக கூட இருக்கலாமே.
சார் இன்னொன்று அதனால தான் நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்காங்களோ அப்படின்னும் தோணுது சார். அதாவது அப்பாவை காணோம்னா சட்டமன்றத்தில் தேடாதீங்க, அம்மா கிட்ட கேளுங்க அப்பா யாருன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் அவங்க திமுகவை குறிப்பிட்டு தாவேகா பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் எதுக்காக இது பேசினாரு அப்படின்றது பெரும் ஒரு குழப்பமா இருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்திருக்கலாம். அவர் எந்த அர்த்தத்தில் பேசினாருன்னு தெரியல. ஏன்னா பொதுவாக நயினார் நாகேந்திரன் இதே மாதிரி தான் இந்த தேர்தலை ஒட்டி நடிகை த்ரிஷா வீட்டிலிருந்து ஒரு வெளியே வர வேண்டும்னு பேசினாரு. அது விமர்சனத்துக்கு உள்ளானது. த்ரிஷான்னு யார் பேசினாலுமே விமர்சனமாகுது. அது தமிழ்நாட்டில் அது அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் சப்ஜெக்டாக இருக்குது. ரெண்டாவது, அது தனிப்பட்டவர்களுடைய அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த நட்பையோ அந்த அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவையோ திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அது அவங்க குடும்பத்து விஷயம்னு சொல்லி விட்டுற வேண்டியது தான். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்ததே இல்லையா? அப்படி இல்லை சார். அதாவது இது நடந்ததே இல்லையா என்பதை தாண்டி ஒரு அரசாங்க நிகழ்வில் அந்த மாதிரி ஆட்களை முதல் ரோல உட்கார வச்சு மரியாதை பண்ணதில்லை சார். இல்லை, நான் எதையுமே நியாயப்படுத்தி பேசலை. விஜய் இப்பொழுது அதை செய்தார் என்பது எனக்கு கூட அதற்கு பதில் ஏற்கனவே விவாகரத்தை வாபஸ் வாங்கிய அந்த மனைவி மகன் இவர்களை அழைத்து பெற்றோருடன் சேர்த்து உட்கார வைத்திருந்தால் அவருடைய இமேஜ் உயர்ந்திருக்குமே என்கிற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. நான் அது இல்லைன்னு சொல்லலை. இவங்களை கூப்பிட்டுருந்தா இவங்களை முதல் ரோல தான் உட்கார வைக்கணும்னு இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சுட்டு 4 சீட்டு தள்ளி இவங்களை உட்கார வச்சுருந்தா கூட அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக இருந்திருக்காது. அவர்கள் வராமல் இவர்களை உட்காத்தி வைத்தது ஒரு விமர்சனத்துக்கு வழி உண்டாக்கியது. நீங்கள் விஜய் அவர்களை ஆதரித்து பேசணும் இந்த விஷயத்தில், இல்லை இந்த நடிகையுடன் உள்ள அந்த நட்பை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அது எப்போவுமே நான் என்னுடைய நம்பிக்கை ஒருவனுக்கு ஒருத்தி, என் பெயருக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த நம்பிக்கையில் தான் வாழறேன். ராமன் என்ற பெயர் வைத்ததற்காக அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். ஆனால் தமிழ்நாடு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கு. திமுக ஆட்சியின் போது சிஎம் கோபாலபுரம் வீட்டிலேருந்து சிஐடிஆர் வீட்டுக்கு போயிருக்காருன்னு டிஜிபி கமிஷனர்லாம் வயர்லெஸில் பேசலையா? தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர் அப்போது முதல்வராக இருக்கும் பொழுது அவர்கள் கலைஞர் ஐயா அவர்கள் மேடையில் இந்த மனோரமா ஆட்சி தான் போட்டு கொடுத்துட்டாங்க தயாளம்மாள் கிட்ட, ராஜாத்தி அம்மாளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன்லாம் கைதட்டி ரசிச்சுக்கு இல்லையா? இதெல்லாம் நடைபெறவில்லையா? இப்படிப்பட்ட ஒரு 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 அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். நான் சொல்ல வர்றது அதுதான். யாரையும் நான் முட்டு கொடுத்து ஆதரவிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பழக்கமாகிவிட்டது. இப்போ அருண்ராஜ் சட்டமன்றத்தில் பேசுறாரு, ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க 50-60 வருடமா திராவிட கட்சிகள் அப்படின்னு. இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க மக்கள் மத்தியில், ஒரு நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படின்றத நம்ம ஏன் சொல்ல முடியாது? அதுதாங்க. இப்போ அதே மாதிரி நீ அருண்ராஜ் அவர்கள் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்கிறாரோ அவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்களை பார்த்து முதிர்ச்சியின்மை, அனுபவமின்மை, திட்டமிடல் இன்மைலாம் சொல்கிறீங்க. கொஞ்ச நாளில் நாங்களும் நார்மல் ஆகிடுவோம்னு சொல்கிறார். நீங்கள் அதை சூசகமாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அருண்ராஜ் ஒரு IRS அதிகாரியாக இருந்தவர். அப்படி ஒன்றும் தப்பாக பேசுவாரெலாம் நம்ம எதிர்பார்க்கல. அதில் சூசகமாக பேசியிருக்கார், நுணுக்கமாக பேசியிருக்கார். அவர் என்ன சொல்ல வராரு? அவங்களாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, எங்களை இன்னும் நீங்கள் நார்மல்னு ஒத்துக்க மாட்டேன்றீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் நார்மலாகிடுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஊழலுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கூடாது, எல்லா விஷயங்களுக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் யூகம் பண்ணுறீங்களோ எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி சொல்லும்போது, ஏங்க அவர் இல்லையா, அவர் இருக்கும்போது அவங்க அந்த உறவு இல்லையா, இவர் இருக்கும்போது இந்த உறவு இல்லையா, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, அப்போ இதை மட்டும் ஏன் அப்படின்னா இதுவும் நார்மலைஸ் தானே. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, திமுக அதிமுக எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியை நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தாவேகா அந்த வழியில் போனால் மட்டும் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப லாஜிக்காக பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமாக இருக்குது அவர் சொல்கிறது. சார், இன்னொன்று, அரசியல் ஆளுமையாக நடிகையை மாற்றுவதற்கு முயல்கிறார்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் இந்த இடத்துல எழுது சார். அது மக்கள் கையில் தானே இருக்குது. அரசியல் ஆளுமை அப்படின்னா
அவர்களுக்கு வந்து நீங்கள் அவங்க உள்ளே வரும்போதே தாவேக தொண்டர்கள் வந்து தங்கத்தலைவி தாரகை அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்களே. முதல்வர் வந்து அவர்களை எல்லாரும் வரவேற்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார் என்று நம்ம வந்து சொல்ல முடியுமா? அப்படி இடணும்னு அவசியம் இல்லையே. அவர்களாகவே தானே வந்து அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த கரவொலி, அந்த சலசலப்பு, ஏதோ ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி. சார் தமிழ்நாட்டின் அண்ணி சார். அதான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்பது அந்தந்த ஏங்க நாளைக்கு வந்து ஒரு கால் ஆதவர்ஜுனா சொல்லிக்கிட்டே இருக்காரு, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு பிரதமர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் பிரதமராக போனால் இங்கே யார் முதல்வராக இருக்கிறது? ஆதவர்ஜுனா கொடுத்துட்டு போயிடுவாரா? ஆனந்த் கொடுத்துட்டு போயிடுவாரா? போகலாம், அவருடைய முடிவு. அந்த முடிவு எதுவாக இருக்கும் தெரியாது. யார் வேணாலும் வரலான்றேன். நீ இந்த குறிப்பிட்ட நடிகையை தான் நான் வந்து சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆதவர்ஜுனாவை சொல்லலாம், ஆனந்த சொல்லலாம், இவங்க இல்லாமல் மூணாவது ஒரு நபரை சொல்லலாம். அந்த மூணாவது ஒரு நபர் விஜய் சொல்கிறார் என்பதற்காக மக்கள் ஏற்றுக்கொள்ளலாமே. அந்த மூன்றாவது நபர் யார் என்று கேள்விக்குறியாகவே இருக்கட்டுமே, நம்ம யாரையும் பேரை சொல்ல வேண்டாம். அந்த மூன்றாவது நபர் வந்து விஜய் சொல்கிறார் என்பதால் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை தானாகவே ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு திட்டத்தில் ஈடுபட்டு யாரையோ கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொண்டு வந்துட்டு போட்டோம். மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களானால் அது யார் வந்து மீடியாவில் யார் எதை பேசுனா என்ன? ஏன்னா அடுத்தது இதே தான் சொல்லுவாங்க. இதே அவர் செய்தாரேன்னு ஒரு முதலமைச்சரை கணக்கு காமிப்பாங்க, அப்புறம் இன்னொரு முதலமைச்சரை கணக்கு காமிப்பாங்க, முன்னாள் முதல்வர்கள். சரி, அடிக்கடி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் தான் நினைவுக்கு வருது. அது உங்களுடைய நினைவுக்கு வந்தால் அதற்கு அவர்கள் பொறுப்பா? அது அந்த நேரம் வரும்போது தான் அது வந்து உங்களுடைய நினைப்பு வந்து சரியா இல்லையா என்பதை முடிவு செய்வது அந்த சூழ்நிலையும் மக்களும் தான். அது அன்றைக்கி பார்த்து போட்டுருங்க. தமிழ்நாட்டிற்கு யார் முதல்வராக வந்தால் என்ன, தமிழர்களின் வாழ்வுக்கு விடியல் வருகிறதா என்பது தான் நம்ம பார்க்கணும். ஒரு கால் இன்னார் மூலமாகத்தான் அந்த விடியல் வர வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை யார் தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.